சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு என்னென்ன சினிமா செய்திகள் வந்திருக்குன்றத கிறிஸ்டி நமக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அஹ்மத், இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள் வந்து டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா வாய்மை படத்துடைய ஆடியோ ரிலீஸ் நடைபெற்றது. இந்த படத்தில் வந்து சாந்தனு மற்றும் ரொம்ப நாள் கழிச்சு வந்து கவுண்டமணி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்துடைய ஆடியோ ரிலீஸ் பிக்சர்ஸ் வெளியாகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. நடிகர் ராம்கி, நடிகை பூர்ணிமா, அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி, அதுக்கப்புறம் சாந்தனுடைய கெட்டப்பே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நர்டி லுக்கோட கிளாஸ் போட்டு பியர்ட் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் வந்து அந்த சிடியை ஏஆர் முருகதாஸ் சாருக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு பிக்சர் வெளியாகிருக்கு. ஸோ அந்த ஆடியோ லான்ச்சோடைய போஸ்டர்ஸ் வந்து இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஜினி, ரஞ்சித் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாங்கன்ற செய்தி வந்து இப்போ ரொம்பவே பேசப்பட்டுட்டு வருது தமிழ் சினிமா வட்டாரத்தில். அதில் வந்து ரஜினியுடைய கதாநாயகியை பற்றின செய்தி வெளியாகிருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரஜினிக்கு கதாநாயகியே இல்லை, அதாவது ஹீரோயினே இல்லாத ஒரு தமிழ் படம். இதில் வந்து ரஜினி வந்து ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் இல்லாமல், ஜோடி இல்லாமல் ரஜினி தனித்துவமாக வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாரு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதோட இன்றைக்கி வந்து ராய் லக்ஷ்மி அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நேற்று ட்ரிஷா அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து ராய் லக்ஷ்மி அவங்க பிறந்த நாள். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து கேக் கட் பண்ணுற போஸ்டர்ஸ் வந்து வெளியாகிருக்கு. அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே ராயலக்ஷ்மி அப்படின்னு ட்வீட் பண்ணிட்டும் போஸ்டர்ஸ் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா கொம்பன் படத்துடைய இயக்குனர் முத்தையாவுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ இவங்க 2 பேருக்குமே நியூஸ் 7 தமிழ் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதோட நேபாளில் இருக்க எர்த்குவேக்கில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்காக ஏஆர் ரஹ்மான் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் டெடிகேட் பண்ணியிருக்காரு. அந்த பற்றின ட்வீட்ஸும் வெளியாகிட்டு இருக்கு. அதோட ரன்பீர் கபூர் வந்து திடீர்னு ஒரு பப்பில் வந்து ஒரு வைல்ட் டான்ஸ் ஆடி அங்கேருந்து ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து ஷாக்காகி அதை ஷூட் பண்ணி கேப்சர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஆக்ட்ரஸஸ் வெளியே வரும்போது ரொம்ப கம்போஸ்டாக காமாக இருப்பாங்க. ஆனால் இவருடைய வைல்ட் டான்ஸ் வந்து இப்போ ரொம்ப டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது ட்விட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி துல்கர் சல்மான், நித்யா மேனன் நடித்த ஓகே கண்மணி ரொம்பவே பேசப்பட்ட படம். ஸோ அதில் காஸ்டியூம் டிசைன்ஸ் அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு யூத்ஃபுல்லான இதாக இருக்கும். ஸோ அந்த காஸ்டியூம் டிசைனரோட அவங்க எடுத்துகிட்ட புகைப்படம் இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் அஹ்மத் இப்போ சோஷியல் மீடியாவில் டாப் ட்ரெண்டிங்காக இருக்க சினிமா செய்திகள்.